கேளாத ஐஸ்வர்யம். எல்லோரும் சொல்லுங்கள் ஆமென். ஆமென். கேளாத ஐஸ்வர்யம். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒன்று தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தால் ஏதாச்சும் ஒன்று சிருஷ்டிக்க போகிறோம். சாலமோன் பணத்தை கேட்கவே இல்லையே. ஆனால் கேட்காத அவனுக்கு பணத்தை கொடுக்குறாரு. கொடுக்கும்போது ஒன்று சொல்லியே கொடுக்குறாரு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு நான் தருகிறேன். எனக்கு ஒரு கடவுள் இருக்காரு. அவர் எப்படிப்பட்ட ஆள்னா, நான் கேட்காட்டினாலும் எனக்கு ஐஸ்வர்யத்தை தர்றது. கையை நல்லா தட்டுங்க. நீ போய் தள்ளி போய் வளைய போடுங்க. அவன் சொன்னான், ஐயா நைட்டில் அவன் ட்ரை பண்ணோம், ஒன்றும் நடக்கலை. நைட்டு நடக்காது, பகலில் நடக்க வாய்ப்பு இல்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன். காந்தி போட்டா பிரிண்ட் பண்ண பணத்தை பேசுகிறேன் நான், ஏசுனார் போட்டா பிரிண்ட் பண்ண பணத்தை பேசிகிட்டு இருக்கிறேன் நான். ஸோ பைபிள் சொல்கிற ப்ராஸ்பெரிட்டியை பேசுனா சத்தியமாக ஒருத்தனுடைய லைஃபு டியூன் ஆகாமல் இருக்கவே இருக்காது. இந்த ப்ராஸ்பெரிட்டியை வேறு கேரக்டர்லேருந்து ஆக்டிவேட் பண்ணால் ஆக்டிவேட் ஆகாது. பாஸ்வேர்டை மாற்றி பண்ணால் திறக்காது. அதனால சிலர் வந்து கூட ட்ராவல் பண்ணும்போது கூட ஒய் இது இங்கே நடக்குது இங்கே நடக்கலை அப்படின் போது நான் சொல்லுவேன், பாஸ்வேர்டை கரெக்டாக போடு. பிசாஸ்லாம் பாஸ்வேர்டை கரெக்டாக கேட்குறேன், அப்போ அவன்கிட்ட வாங்கிக்க. அதை நான் தெளிவாக சொல்கிறேன்ல, அவன்கிட்ட போனால் நீ என்ன பாஸ்வேர்டை போட்டாலும் திறக்கும். ஆனால் திறக்கும்போது திறந்தது கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்யும், வெடிக்கும். ஆனால் இங்கே சரியான பாஸ்வேர்டை நம்ம போடும்போது தான் திறக்குது. அந்த பாஸ்வேர்டை போடும்போதே நம்ம கேரக்டர் மாறிடுது. தேவன் தருகிற ஐஸ்வர்யத்தில் வேதனையே இருக்காது, வேதனையே இருக்காது. 1000 பேர் உங்களுக்கு எதிராக பொறாமப்பட்டாலும் அது உங்களை அடையாது. உங்களுக்கு எதிராக பேசினாலும் அது அண்டாது. அது ரிட்டன் ஆகி அவங்களுக்கே போயிடும். ஆமென். அதனால் நீங்கள் பைபிள் சொல்கிற ப்ராஸ்பெரிட்டி சபை பேசுனா எல்லோரும் கேரக்டர் வைஸ் என்ன ஆயிடுவாங்க, சூப்பர் ஆயிடுவாங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள். பேதுருன்னு ஒருத்தர் இருந்தான். இந்த பேதுரு வந்து என்ன செஞ்சாப்புல வந்து, ஐயா வந்து பிஸ்னஸில் ரொம்ப நொடிஞ்சு போய் உட்காந்துருக்கிறேன், ஒரு மீன் கூட அகப்படலை அப்படின்னு உட்காந்துருந்தார். அப்போ இயேசு சொன்னார், உன் படகை எனக்கு கொடுத்துட்டியப்பா, நான் வெறும் படகை கொடுக்க முடியாது உனக்கு. நான் ராஜ்யத்தை தேடி இருக்கேன். எதை தேடி இருக்க? ராஜ்யத்தை தேடி இருக்கேன். முதலாவது தேவனை தேடுவதால் வேறு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது வேறு. சரியா? எனக்காக அப்படின்னு தேடுறது தேவனை தேடுறது, தேவனுக்காக தேடுறது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது. அப்படி நீ தேடி இருக்க. அதனால் உனக்கு கூட கொடுக்கப்படும். நீ போய் தள்ளி போய் வளைய போடுன்றார். அவன் சொல்கிறான், ஐயா நைட்டில் அவன் ட்ரை பண்ணோம், ஒன்றும் நடக்கலை. நைட்டு நடக்காது, பகலில் நடக்க வாய்ப்பு இல்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன். சொல்லுங்கள், 20 வருஷம் வலை போட்டு சிக்காததெல்லாம் வார்த்தையை போட்டால் சிக்கும். வார்த்தையின்படி போட்டால் சிக்கும். நான் இங்கே இருக்கிற சில கர்த்தர் சொல்லுகிறார், கோடிகள் சிக்கும் என்று சொல்கிறார். வலையை போட்டு சிக்காததெல்லாம் வார்த்தையை போட்டால் சிக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். சேபா ராபா ஹாதரா பலா 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 பலா. வலையை எடுத்து அவன் வீசவில்லை, அவன் வார்த்தை எடுத்து வீசினான். இரவு முழுவதும் வலை வீசினான், பகலிலே வார்த்தை வீசினான். அதனால் இங்கே மாற்றுறது மாட்டோம். எதுவும் மாற்றலைன்னா அந்த இடமே வராது. வலையை எடுத்து வீசு, மாற்றுறது மாட்டோம். அது கிடையாது. வலையை வீசுகிறவனுக்கு அப்படி வாய்ப்பு இருக்குது. ஆனால் வார்த்தையை வீசுகிறவனுக்கு வாய்ப்பு, ஆமாம், தோற்று போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. சொல்லுங்கள், நான் வலை வீசுகிறவன் இல்லை. சொல்லுங்கள், கையை தூக்குங்க. வலிக்குதா? கையை தூக்குறதுக்கே வலிக்குது.
நான் ஆசிரியர் மட்டும் கையை தூக்குங்க. நான் வலையை வீசுகிறவன் இல்லை, நான் வார்த்தையை வீசுகிறவன். ரேபா காப்பா அந்நிய பாஷை அந்நிய பாஷை அந்நிய பாஷை கபர பர 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 பதிர பல பதர உடையட்டும் உடையட்டும் உடையட்டும். மைண்டில் உடைக்கப்படுகிற உடையட்டும். சாந்த ராந்த ராந்த ராந்தியான் தர மர பதர பர பதிர பர பதர பர பதர பர பதர பர பதர பர பதர பர பதர பர பர. ஒரு பெரிய மறுரூபம் உங்கள் சரீரத்தில் உண்டாகி கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய ஹீலிங் உங்கள் சரீரத்தில் உண்டாகி கொண்டிருக்கிறது. ஐஸ்வர்யத்தை பேசும்போது ஒரு பெரிய ஹீலிங் உங்கள் சரீரத்தை உண்டாகி கொண்டிருக்கிறது. காப்பா காப்பா ரீகா மாக்கா ராக்கா ராக்கா ஷா கரா 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 கதீரா பாரா கரா பல பதர பல பதர பல பா சந்தர பல பதர 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 பல. எஸ் எஸ் எஸ். இந்த ஹீலிங்கை நீங்கள் ப்ராஸ்பெரிட்டி பேச ஆரம்பித்தாலே கேரக்டர் மாற ஆரம்பிக்கும். எனக்கு ப்ராஸ்பெரிட்டி மேலே ரொம்ப கொஞ்சம் ஆசை எப்போவுமே உண்டு. இப்போ இல்லை, 20 வருஷமாகவே. கடவுள் வந்து என்கிட்ட பணத்தை யாராச்சும் ஒருத்தன் பிஸ்னஸை பற்றி பேசுனா எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆனால் ஐஸ்வர்யத்தை பற்றி கடவுள் பேசுனா இன்ட்ரெஸ்ட் ஆகும். யாராச்சும் வாங்க சார் காரை பார்ப்போன்னா இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆனால் ஐஸ்வர்யத்தை பேச இன்ட்ரெஸ்ட் ஆகும். எனக்கு பெரிய குழப்பம் இது. ஐஸ்வர்யத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறோம், ஆனால் ஐஸ்வர்யத்துலேருந்து வர அவுட்புட்லலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. பிஸ்னஸ்னால் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுனா இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதுனா இன்ட்ரெஸ்ட். ஆனால் ஐஸ்வர்யம்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அது ஏன் தெரியல. அதாவது ஐஸ்வர்யத்தை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அவுட்புட்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டீங்க. உங்கள் மைண்டு ஃபுல்லாக ஆமாம் சார். கிரிக்கெட் விளையாடுறவன் ரன் எடுக்கிறதுல தான் சார் இன்ட்ரெஸ்டாக இருப்பான். அவன் முடிஞ்சோடனே நமக்கு எவ்வளோ ரூபா தருவாங்க அதில் அவன் இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டான். புரியுது உங்களுக்கு? ஏன்னா ரூபாய்க்கே விளையாடல. அவன் விளையாடுறது அவனுடைய அவன் பிளட்டு. அப்படித்தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஐஸ்வர்யம்ன்றது பிளட்டு. அவன் பணத்துக்காக பேச மாட்டான். அவன் ஐஸ்வர்யம் பேசுவான், ஏன்னா அது அவனோட காலிங். அப்போ பல வருடங்களாகவே ஐஸ்வர்யத்தில் பிடித்ததுக்கு பல காரணம். அதில் ஒன்று என்னென்னா கேரக்டர் மாற்றம். பாருங்களேன், உங்களெல்லாம் நான் அதான் உங்கள் லைஃப்லலாம் நம்ம லைஃப்லலாம் நம்மலாம் வந்து மாறாத பல ஏரியாலாம் மாற ஆரம்பிக்கும் சார். தேவன் பணத்தை பற்றி தான் பேசுவார், ஆனால் மாறும். ஸோ இந்த இடத்துல சொல்கிறாரு, நீ வலையை வீசுறீலப்பா, பகலில் போய் வார்த்தையை வீசுன்றாரு. வீசுகிறான். 2 படகு நிறைய என்னது மீன், அமிழத்தக்கதாக. முங்கிருமோ அப்படின்னு பயம். எல்லாம் சொல்லுங்க, அந்த பயம் வரணும். ஆமாம், அந்த பயம் வரணும். ஒரு சில உங்களை பார்த்து அப்படி இப்படின்றாங்களா, அந்த இடத்துக்கு நீ வரணும். நான் என்ன சொல்கிறது, புரிகிறவங்க புரிஞ்சுக்காங்க, புரியாட்டி விட்டுருங்க. பணத்தில் தேவன் ஆசீர்வதிக்கிறது எந்த அளவுக்கு ஒன்று ஆசீர்வதிப்பார்னா, ஐயோ ஒருவேளை ரொம்ப அப்படின்னு நீ யோசித்து பயப்படுற அளவுக்கு ஒன்று ஆசீர்வதிப்பார். இப்போ கடன்காரன் மேலே பயம் இருக்குது, அந்த பயம் இல்லை. இன்கம் டேக்ஸ் மேலே, சிபிஐ மேலே அப்படி வந்து நீ பெரிய லெவலில் பயப்படணும். இப்போ அதுக்கு வாய்ப்பே இல்லை. வந்தாங்கன்னா ஒரு மாதிரி பிஸ்கட்டும் 2 டீயும் கொடுத்துட்டு சாப்பிட்டு கிளம்பிட வேண்டியதான். அம்புட்டை பக்காவாக நம்ம வச்சுருக்குறோம். ஆமாம், இன்றைக்கி வந்து நம்ம அக்கௌண்ட்ஸும் க்ளீனாக இருக்குது, நம்ம அக்கௌண்ட்டில் பேங்க்கும் க்ளீனாக இருக்குது. அப்படிங்கிற லெவலில் இருக்கிறோம்ல. அப்படி இல்லாமல் அந்த ஒரு படகு முங்கிருமா அப்படின்ற அளவு கொடுப்பாராம். உங்களுக்கு வேணான்னா விட்டுருங்க, ஆமேன்னு சொல்லாட்டினா அதை வேண்டாம் நான் எடுத்துக்கிட்டு அதை நான் என் பக்கம் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஆமேன்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ பயம் வர அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறது. என்ன ஆச்சு, இவன் வெளியில் வர்றான். வந்த உடனே இயேசுனார் பார்த்து, நான் பாவியாகிய மனுஷன் இந்த வார்த்தையை சொல்கிறார். இயேசு கிறிஸ்து அங்கே பாவத்தை பற்றி ஒரு பிரசங்கமே பண்ணலை, பரிசுத்தத்தை பற்றி பிரசங்கமே பண்ணலை. அவர் பண்ணது வெறும் ப்ராஸ்பெரிட்டி பிரசங்கம். ஆனால் ப்ராஸ்பெரிட்டி பிரசங்கத்தை கேட்டவன் கேரக்டர் மோல்டிங்குள்ளே வந்துட்டான். அப்போ கரெக்டான ப்ராஸ்பெரிட்டி பிரசங்கம் நம்ம பண்ணணும்னா நம்மளை சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் மாறிடும். எழுதி கொடுக்குறேன் சார் உங்களுக்கு. சரியான ப்ராஸ்பெரிட்டி மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சபையில் இருக்கிறவன் கேரக்டர்லாம் மாறிடும்.
அப்போ கேரக்டர் மோல்டிங்க்கு நீங்கள் எடுக்கவே வேண்டாம். வாரி இறைத்தும் விருத்தி அடைவான் உண்டு, அதிக பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவான் உண்டு. இப்போ விருத்தி அடைகிறத பற்றி தான் பேசுது பைபிள். ஆனால் இன்னொன்று தொடர்ந்து ஒட்டிக்கிட்டே வந்துடுது, என்ன? வாரி இறைப்பது. அப்போ வாரி இறைக்கிறேன்ற ஒரு கேரக்டருக்குள்ள ஒருத்தன் வரும்போது விருத்தி அடைகிறேன்ற ஆசீர்வாதத்துக்குள்ள வர்றான். பெருக விதைக்கிறவன் பெருக அறுக்கிறான். அப்போ அறுக்கணும்னு ஒரு ஆசீர்வாதத்துக்கு வர்றவன் விதைக்கணுன்ற ஒரு கேரக்டருக்குள்ளே வர்றான். கையை தட்டு. விதைக்கணும் அப்படின்ற கேரக்டரே இருக்காது, ஆனால் அறுக்கணும் அப்படின்னும் போது சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு கிடைக்காது. பைபிள் சொல்லி கொடுக்குது நமக்கு. நீ விதைக்காம நீ அறுக்கிறப்ப நீ பிச்சை கேட்டால் கூட உனக்கு கிடைக்காது அப்படின்னு. அப்போ விதைக்கிறன்னு ஒரு கேரக்டரே இல்லாத ஒருத்தன் அறுவடைன்னு ஒன்று கேட்கும்போது அவனுக்கு அறுவடை இல்லை. அப்போ அறுவடைன்னு ஒரு விஷயத்துக்கு வர்றவன் விதைக்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டரை அவனுக்கு கொடுக்குறாரு. ஸோ பைபிள் ப்ராஸ்பெரிட்டி எப்போவுமே கேரக்டரை கனெக்ட் பண்ணி கொண்டு வருது. அப்போ நீங்கள் ஐஸ்வர்யத்தை தான் பேசிகிட்டே இருப்பீங்க, திடீர்னு திரும்பி பார்ப்பீங்க உங்களை சுற்றி நிறையா கேரக்டர் மோல்டிங் நடந்திருக்கும். அதனால் எனக்கு ஐஸ்வர்யம் பிடிக்குது. ஆமென் சொல்லுங்கள். அதனால் எனக்கு ஐஸ்வர்யம் பிடிக்குது. ஏனென்றால் தேவன் தருகிற ஐஸ்வர்யம் ஆளை டியூன் பண்ணுது. ஸோ அதனால் சபையானது தேவன் தருகிற ஐஸ்வர்யத்தை நிறையா பேசுங்க, உங்கள் கேரக்டர் மாற ஆரம்பிக்கும். பைபிள் ஒன்றும் இல்லை, ஒரு 10 ஐஸ்வர்யத்தை பற்றி 10 மெசேஜ் எடுங்க. அந்த 10 வசனத்தை எடுங்க. 10 வசனத்துக்குள்ளே கேரக்டர் இருக்கும். கேரக்டர் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இது டேஸ்ட்டுக்கு கொடுக்குற ஃபுட்டு இல்லை, இந்த ஃபுட்டே மெடிசின். உங்களுக்கு உணவே மருந்து, மருந்தே உணவு, அப்படி கணக்கு. நீங்கள் ஆசீர்வாதத்தை சாப்பாடுன்னு சாப்பிடுவீங்க, பார்த்தா மெடிசினாகவே மாறிட்டு இருக்கும். ஸோ கனெக்ட் யுவர் செல்ஃப் வித் காட்ஸ் வேர்ட். தேவன் பார்த்து எது கொடுத்தாலும் அது என்னை மாத்திரதாக தான் இருக்கும். அது பணமாக இருந்தாலும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஐயா கொஞ்ச நாள் பணத்தை பற்றி பார்த்துட்டோம், கொஞ்ச நாள் பரிசுத்தத்தை பார்ப்போமா? அப்படி போனீங்கன்னா எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிட்டேன். பணத்தை கொஞ்ச நாள் பார்ப்போம், பரிசுத்தை கொஞ்ச நாள் படிப்போம். இல்லை, நீ பணத்தை படிக்கும்போதே பரிசுத்தத்தை படிச்சிருக்கிற என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்தம் என்கிற வார்த்தை, அடுத்த பஞ்சாயத்தை கூட்டுறேன், பரிசுத்தம் என்கிற வார்த்தை எவ்வளவு உன்னதமானதோ அதே அளவு ஐஸ்வர்யம் என்கிற வார்த்தையும் உன்னதமானது. ஆமாம், நீ ஃபாஸ்டிங் பண்ணால் என்ன நடக்குமோ அது டான்ஸ் பண்ணால் நடக்கும்னு சொன்னேன்ல, அதே கருத்தில் இன்றைக்கி நான் இருக்கிறேன், மாறாமல் தான் இருக்கிறேன். ஆமாம், மாறாமல் தான் இருக்கிறேன். அப்போ அதே மாதிரி ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்கிறேன். பரிசுத்தம் என்கிற வார்த்தை எவ்வளவு சின்சியரானோ அதே அளவு சீரியஸான மேட்ரு ப்ராஸ்பெரிட்டி. உங்களுக்கு டவுட்னு நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க. என்னை பொறுத்தவரை வாயிலேருந்து வருகிற எந்த வார்த்தையும் நீங்கள் குறைத்து மதிப்பிடவே முடியாது. அதனால தான் சொல்கிறேன், பரிசுத்தம்ன்றது ஒரு சீரியஸான மேட்டர். அதெல்லாம் நீங்கள் வந்தால் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிலாம் கூட்டிகிட்டு போக முடியாது. சிஎம் டயனா வந்தால் கூப்பிட்டு போகிறேன்லாம் சொல்லலை. அவன் எனக்கு வேணும், என்ன செய்யணும், விருத்த சேதனம் நான் பண்ணுறேன் அப்படின்னா டிட்டர்மினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இருக்கிறீங்களா? ஆமாம். ஸோ தேவன் எதையுமே கேட்டு தரவர் உன்னை கேட்காம தராருன்னா என்ன அர்த்தம்? அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அர்த்தம். கேட்டு தர கடவுள் உன்னை கேட்காம தராருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது இல்லாமல் நீ வாழ முடியாதுன்னு அர்த்தம். நீங்கள் கேட்டு ஒன்று வாங்கிட்டீங்க, தப்பாக கூட வாங்கிட்டீங்கன்னு நீங்கள் சொல்லலாம். ஐயா நீ பணத்தை கேட்ட, பணத்தை உனக்கு கொடுத்தாரு, அதனால் அது உனக்கு ஆபத்துன்னு, ஆனால் நீ கேட்டனால கொடுத்தாருன்னு சொல்லலாம். நான் கேட்கவே இல்லையே, சாலமன் பணத்தை கேட்கவே இல்லையே. ஆனால் கேட்காத அவனுக்கு பணத்தை கொடுக்குறாரு. கொடுக்கும்போது ஒன்று சொல்லியே கொடுக்குறாரு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு நான் தருகிறேன். எனக்கு ஒரு கடவுள் இருக்காரு, அவர் எப்படிப்பட்ட ஆள்னா, நான் கேட்காட்டினாலும் எனக்கு ஐஸ்வர்யத்தை தர்ற தேவன். கையை நல்லா தட்டுங்க. எனக்கு ஒரு தேவன் உண்டு, அந்த தேவன் நான் கேளாவிட்டாலும் எனக்கு ஐஸ்வர்யத்தை தருகிற தேவன்.
அதனால தான் இப்போ நீங்கள் இந்த சப்ஜெக்ட் எடுங்கன்னு சொல்லாமலே உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டிங்களா? ஆனால் உங்கள்கிட்ட பேசுகிறாரு பாருங்க. இப்போ உங்களை யார் கையை பிடிச்சி கூட்டு போகிறா? அவர் தான் கையை பிடிச்சி கூட்டு போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உங்களுக்கு முக்கியம். ஐஸ்வர்யம்னே பேசக்கூடாது. நீங்கள் எப்படி பேசணும்? கேளாத ஐஸ்வர்யம், கேளாத ஐஸ்வர்யம். அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 3:12-13. நான் உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். அவன் ஞானத்தை கேட்டான், ஞானத்தை கொடுத்துட்டாரு. இதில் உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி. கைத்தட்டுங்க. ஆமென். BMW வாங்கினா ஒரு R15 ஃப்ரீயாக தராங்களாம். தெரியுமா மேட்ரு? எல்லாம் சொல்லுங்கள். R15 ஓசி. எல்லாம் சொல்லுங்கள் ஓசி. R15 பெருசாக நினச்ச நாட்கள்லாம் உண்டு. இன்னைக்கு என்கிட்ட கம்பெனிக்காரன் சொல்கிறாங்க, இன்னொருத்தர் சொன்னாப்புல, சார் நீங்கள் பென்ஸ் இது பண்ணக்கு BMW நீங்கள் இப்போ இருந்தீங்கன்னா அது ஒரு, நான் சொன்னேன் அது ஒரு 30 லட்ச ரூபா குறைச்சி இதை விட BMW எனிஹாவ் அதுக்கு ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு R15 ஃப்ரீ, 1.5 லட்ச ரூபா பைக்கு. ஏன்னா இப்போ இயர் எண்டு முடிக்கிறாங்க. R15 ஃப்ரீ. எல்லாம் சொல்லுங்கள் ஓசி. அவ்வளோதான் அதுக்கு வந்து மரியாதை. ஏன்னா இது வாங்குறதுக்கு வந்துட்டீங்களே, அதனால் அது உங்களுக்கு ஃப்ரீன்றாங்க. அப்படித்தான் இவன் ஞானத்தை கேட்டான். கைத்தட்டுங்க. ஆமென். கர்த்தர் சொன்னார், ஞானம் வாங்கினா ஐஸ்வர்யம் ஓசி. கையை தட்டு. ஆமென். ஞானத்தை வாங்கினா ஐஸ்வர்யம் ஓசி. நீங்கள் ஞானி அப்படின்னா உங்களுடைய எவிடன்ஸே என்னென்னா ப்ராஸ்பெரிட்டி. நீங்கள் கையில் காசே இல்லாமல் இருந்துட்டு நீங்கள் ஞானத்தை பேசுகிறேன்னு சொன்னீங்கன்னா பார்க்குறவன், உன் ஞானம் உனக்கே சோறு போடலையப்பா, நீ என்ன எனக்கு சொல்கிறேன்னு கேட்பான். அப்போ பைபிள் சொல்லுது, ஞானிகளின் முடி அவருடைய செல்வம். ஞானிக்கு ஒரு கிரீடம் இருக்குமா, அந்த கிரீடம் என்னென்னா செல்வமா. அப்போ ஞானத்தை கேட்குறவனே ஆசீர்வதிக்கப்படுறான் அப்படின்னா ஞானத்தை பேசுகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணுமா இல்லையா? ஆமாம். த லெவல் ஆஃப் விஸ்டம் இஸ் த லெவல் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. நம்மெல்லாம் ஞானத்தை மற்றவங்ககிட்ட பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு எவிடன்ஸே பணம் தான். ஞானிகளின் முடி அவர்களுடைய செல்வம். ஒரு அரண்மனைக்குள்ளே போகிறீங்க, போன உடனே டக்குன்னு வருதா ராஜான்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது ட்ரெஸ்ஸை வச்சு. ஏன்னா ராஜா மாதிரியே எல்லாருமே ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லாருமே பட்டில் தான் போட்டிருப்பாங்க. ராஜாவுக்கு பக்கத்தில் கிழிஞ்ச பண்ணினோடைய உட்காந்துருப்பாங்க இல்லை. அவனும் மந்திரியும் நல்ல ரிச்சாக தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பான், அமைச்சர் ரிச்சாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, வந்து அங்கே முதல் மந்திரிகள் எல்லாருமே ரிச்சாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. டக்குன்னு ட்ரெஸ்ஸை வச்சுலாம் நீங்கள் என்ன செஞ்சிட முடியாது, ராஜான்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ உள்ளே நுழைஞ்ச உடனே எல்லாருமே ஜக 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 ஜகன்னு தான் இருப்பாங்க. ஒரு நார்த் இண்டியன் சீரியல் பார்த்துருக்கீங்களே, அதில் வரவங்க எல்லாம் வேலைக்காரி கூட லிப்ஸ்டிக்கோடு தான் வரும். அந்த அவங்க என்னது சீரியலில் வர அத்தனை பேருமே வந்து அப்போ தான் வந்து அயன் பண்ணி வந்த மாதிரியே வருவாங்க. பார்க்க நல்லாயிருக்கும், ரியாலிட்டி இருக்காது. அப்போ இந்த ராஜா அரண்மனைக்குள்ள நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே ஜக ஜகன்னு தான் இருப்பாங்க. ராஜா எப்படி கண்டுபிடிப்பீங்க? கையத்தட்டு. ஆமாம். ராஜா தலையில் கிரீடம் இருக்கும், அப்போ தெரியும் அவர் தான் ராஜா. அவர் தலையில் ஒரு கிரீடம் இருக்கும், அந்த முடி ராஜ முடி, அதுதான் ராஜாவை டக்குன்னு கண்டுபிடிக்கிறது. அப்படித்தான் ஊருக்குள்ளே இப்படி நுழைஞ்ச உடனே எவன்டா ஞானி அப்படின்னு தேடினா டக்குன்னு கண்டுபிடிக்கணுமா, கையில் எவன்டா பணம் இருக்கு அவன் தான்டா ஞானி, அவன் தானே ஞானி சொல்கிறான். இருக்கீங்களா? அவனுக்கு முடி. ஞானிக்கு வந்து க்ரௌன் என்னன்னா ரிச்னஸ். அப்போ நீங்கள் கிறிஸ்துவே உங்கள் ஞானமாக இருக்கிறார்ல, உங்களுக்கான முடி என்னன்னா செல்வம். சரி, ஞானம் வந்துச்சுனாலே
ஐஸ்வர்யம் ஓசி. எல்லாம் சொல்லணும் R15 ஓசி. அப்படி தான் ஒரு ஓசியை தராது. சரி, எதுக்காக கம்பல்சரி அதை தரணும்? அதுதான் மேட்ரு. இங்கே தேவன் ஒரு ராஜாவோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்? ராஜ்யத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். ராஜ்யத்துக்கு ஒன்று தேவைன்னு அவனுக்கு தெரியுது. யாருக்கு? சாலமனுக்கு. என்னன்னா, இந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு ஐ நீட் த டிசர்னிங்ஸ் ஆஃப் ஹார்ட். அவன் கேட்ட ஞானம் என்பதன் சரியான அர்த்தம் என்னவென்றால், ஆவிகளை பகுத்தறியத்தக்க, நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்க ஞானத்தை எனக்கு தாங்கன்னா. வரங்களில் ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் வரம் எனக்கு தெரிஞ்சு ஆவிகளை பகுத்தறிவது. ஒரே மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி அழுகையை போடுவாங்க. அழுகையை பார்த்தோன்னே ஓன்னு ஆஃப் ஆகுறாங்களே, இவங்கெல்லாம் முட்டா பயலுகன்றேன், முட்டா பயலுகன். ஆனால் ஞானி அழுகையை பார்த்தோன்னா ஆஃப் ஆக மாட்டான். கையை தட்டு. குருட்டு பயலுக தான் அழுகையை பார்த்தோன்னே ஆஃப் ஆகிடுறது. அழுகையை பார்த்தோன்னே ஜட்ஜ்மெண்ட் எழுதுறது. இவங்களை கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்தில் உட்கார வச்சோம்னா நல்லா பண்ணுவாங்கடா வேலையை. அப்போ ஆளுகளை பகுத்தறிய தெரியணும். ரெண்டுமே வெள்ளையாக இருந்தாலும் எது கல் எது பாலுன்னு தெரியணும். அது தெரியாட்டி வர ஃபூல். அப்போ என்ன சொல்கிறான்? டெய்லி 4 பேர் என்கிட்ட வரான் ஆண்டவரே, 2 பேரும் நான் தான் நல்லவேன்றான். எனக்கு ஒரே மண்டை குழம்புதியா. எனக்கு என் ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு கிங்டமை பற்றி பேசிகிட்டு இருக்கிறான். அவன் ஸ்பெஷலாக கேட்டது அப்படியே நீதிமொழிகள் எழுதணும். நான் உட்காந்தேன்னா அப்படியே வைரமுத்து மாதிரி கல்லுக்குள் ஈரம்னு எழுதணும். அவள் அதெல்லாம் கேட்கல. அந்த ஞானத்துக்கு அவன் கேட்ட ஞானம் என்ன ஞானம்னா, ஜனங்கள்கிட்ட நன்மை இது தீமை எது, நல்லவே கெட்டவே பார்த்தோன்னே நான் தூக்கணும், அது மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்றான். ஏன்னா நிறைய பேர் வரான், நான் தப்பா எவனும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து எவனும் அடியாயிடக்கூடாது ஆண்டவரே, அதனால் நான் பார்த்தோன்னே நல்லவன் கெட்டவன் தூக்கணும், அந்த ஞானத்தை எனக்கு தாங்கன்றான். ஞானத்தோடு அது ஒரு பார்ட். அது கர்த்தர் சொன்னால் உனக்கு தரேன்டான்ட்டார். அடுத்த நாள் வருது 2 கேஸு. கையை தட்டு. 2 பேரும் ஒரே மாதிரி அழுகை போடுறாங்க. ஓன்னு அழுகுது ஒரு அம்மா, இன்னொரு அம்மா ஓன்னு ரொம்ப அழுகுது. அப்போ உங்களை மாதிரி ஒருத்தன் அழுகையில் ஆஃப் ஆகிறவன்னா, அது மாதிரி 3 பேர் அழுதாங்கன்னா என்ன செய்வீங்க? 2 பேர் அழுதா என்ன செய்வீங்க? யூ ஆர் யூஸ்லெஸ்ன்னு அர்த்தம். ஆனால் தேவனோடு நடக்கிறவன் அந்த 2 அம்மா அழுகையை போடுது, என் பிள்ளைன்னு. டக்குன்னு உனக்குள்ளே கிஃப்ட் ஆப்ரேட் ஆகுது. நான் சொல்கிறேன், அப்படியா சரி அழுகாதீங்கப்பா, பிள்ளைய வெட்டி பாதியாக கொடுத்துருவோம். உடனே டக்குன்னு பெத்த மனசு பதறி, வேண்டாம் அது அங்கேயாச்சும் இருந்துட்டு போகுது அப்படின்னு தூக்குடான்னா அவன் தான் சரியான. அடுத்த நாள் அதான் டோக்கன். இதுக்கு பேர் தான் என்ன? டோக்கன். எப்போவுமே கடவுள் ஒன்று கொடுத்துட்டாருன்னா அதுக்கு டோக்கனை ஒன்று காட்டுவார். இவனுக்கு ஞானம் வந்துருச்சுன்றதுக்கு டோக்கன் அட்வான்ஸுன்றாங்க இல்லை, அது மாதிரி வந்துருச்சுன்றதுக்கு ஒரு எவிடன்ஸு, ஒரு டோக்கனை அடுத்த நாள் காட்டுறாரு. அது என்னென்னா, ஒரு கேஸு, அந்த கேஸ் இவன் அறியாமலே ஹேண்டில் பண்ணுறான். அப்போ தெரிஞ்சிச்சு, நேற்று நைட்டை கண்டது கனவு இல்லை, அது தேவன் தான் பேசியிருக்கிறார். ஸோ இவன் எதுக்காக இதை கேட்டான்னா, கிங்டம்காக கேட்டான். ஸோ ஒன்றை கண்டுபிடிச்சிட்டார் காட். இவன் மனசில் கிங்டம்னு இருக்குது. கைத்தட்டு. மேட்டருக்கு வந்துட்டேன், நெருங்கிட்டேன், கிட்டக்க வந்துட்டேன். இவன் மனசு எப்போ பார்த்தாலும் கிங்டம் என்ன செய்யுது? துடிக்குது. அப்போ அதுக்கு ஞானம் வேணும்னு அவன் கேட்குறான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ கேட்ட ஞானத்தை உனக்கு தரேன், ஏன்னா கிங்டம்க்கு அது தேவை. ஆனால் இன்னொன்று தெரிஞ்சுக்க, கிங்டம்க்கு இன்னொன்று தேவை, அது உனக்கு தெரியல. நீ ஊழியம் பண்ணுற, நீ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற, நீ தேவனுடைய ராஜ்யத்தை கெட்டுற. ஆனால் பரிசுத்தம் தேவன் சொல்கிற, பாதுகாப்பு தேவன் சொல்கிற, இன்னொன்று தேவைன்றது உனக்கு தெரியலையே மகனே. உனக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரியும். உனக்கு தெரியல, அதனால் நீ கேட்கல. அது இன்னொன்று என்னன்னா, நீ எப்படி ஞானம் கேட்டியோ ஜனங்களை ஆள்றதுக்கு, அந்த மாதிரி ஞானம் எவ்வளோ தேவையோ பணமும் அவ்வளோ தேவைடா. அது தேவைன்னு உனக்கு தெரியாதனால நீ கேட்கல. ஆனால் உனக்கு அது தேவைன்னு எனக்கு தெரியும். அதனால் நீ கேளாத ஐஸ்வர்யத்தை, இந்த ராஜ்யத்தை கட்டுவதற்கு நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். என்னை இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு தேவனை அழைத்திருப்பது உண்மை என்றால், அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் கட்டுவதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருப்பது உண்மை என்றால், அந்த ராஜ்யத்தை கட்டுவதற்கு பணம் தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் அந்த ஐஸ்வர்யத்தை கேளாவிட்டாலும் அவனுக்கு தெரியல.
ராஜ்யத்தை கட்டுறதுக்கு பணம் தேவைன்னு தெரியல. அவன் ஞானம் இருந்தால் போதும் சார். கர்த்தர் சொன்னார், உனக்கு தெரிலடா, நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்க. ராஜ்யத்தை கட்டுறதுக்கு பணம் தேவை, ஊழியத்தை கட்டுறதுக்கு பணம் தேவை, ஜனங்களை கட்டுறதுக்கு பணம் தேவை. சாலமன் ஒரு ஆலயத்தை கட்டினான், அதுக்கே பணத்தை கொட்டினான். பைபிள் சொல்லுது, நீங்களே கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று. சாலமனை விட பெரிய வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அவன் ஒரு ஆலயத்தை கட்டுறான், இப்போ அட்ட ஸ்ட்ரெச் நான் 500 ஆலயத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு ஆலயமாக இருக்கிறீர்கள். சாலமனை விட பெரிய வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறோம். காரணம், சாலமனை பார்க்கலும் பெரியவர் நம்மிடத்தில் இருக்கிறார். ஒரு ஆலயத்தை கட்டுறவனுக்கு அவ்வளவு பணம் தேவைன்னா 1000 ஆலயங்களை கட்டுகிற நமக்கு. ஆமென்.